நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு உடையவரே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு உடையவரே. மனமுடைந்து நான் மடியும் பொழுது அருகினில் வந்தென்னை அணைப்பவரே. எந்தன் காயங்கள் ஆற்றி செல்பவரே. மன்னியும் தேவா மன்னியுமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஏழ்மை கோலம் எடுத்து வந்தீரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஏழ்மை கோலம் எடுத்து வந்தீரே. பாவியாக என்னை மீட்க உமது உயிரை தந்திரையா. நான் சில நொடியில் அதை மறந்தினையா. மன்னியும் தேவா மன்னியுமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. வானுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்தவரே ஐயா, உமையன்றி வேறே தேவனுண்டோ. வானுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்தவரே ஐயா, உமையன்றி வேறே தேவனுண்டோ. உலகம் என்னை வெறுத்த போதும் உமது நிழலில் தங்கச் செய்தீர். என்னை இருகரம் நீட்டி அணைத்து கொண்டீர். மன்னியும் தேவா மன்னியுமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே.
எங்கள் அன்பை தகப்பனே நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிருக்கின்ற சுவாமி. திரும்பவும் இந்த டிவி மூலமாக செய்தி கொடுப்பதற்கு அடிமை மேல் பாராட்டும் அன்புக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலேயும் கொடுக்கப்பட்ட செய்திக்காக சமத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வழிபடும் உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் அல்ல. விமன் ஆர் நாட் இன்ஃபீரியர் டு மென். ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பாரத பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் ஏன் அவர்களை பற்றி பேச போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல குணங்களை நாம் கற்றுக்கொள்வதோ அல்லது நாம் படித்துக்கொள்வதோ தவறு கிடையாது. அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு அவருடைய தாத்தாவான மோதிலால் நேருடன் அங்கே அவர்கள் வீட்டுக்கு ஆனந்த பவனுக்கு மகாத்மா காந்தி அழைக்கப்பட்டார். அவரை ரிசீவ் பண்ணதற்காக இவள் போன உடனே இந்திரா காந்தி சிறு பிள்ளையாக இருக்கும்போது மகாத்மா காந்தியின் கையை பிடித்து கொண்டு போனார்கள். உடனே அவர் கேட்டார், அம்மா அவனுடைய பெயர் என்ன? என் மறந்து போய்விட்டது என்று சொன்ன உடனே, தாத்தா இங்கே எப்பொழுதுமே என்னுடைய பெயரை மறந்து போகிறீர்கள், என்னுடைய பெயர் இந்தியா என்று சொன்னார்கள் அவர்கள். உடனே அவர் சிரித்தார். சிரித்துவிட்டு முதல்ல நேரிடம் அவர் சொன்னார், இந்தியாவை உங்கள் வீட்டிலே வைத்திருக்கின்றீர்களே என்று அவர் சொன்ன உடனே அவர் சொன்னார், சின்ன பிள்ளை, அவளுக்கு இன்னும் அந்த மழலை பேச்சு மாறவில்லை, அதனால தான் அவள் சொல்லிவிட்டாள்னு சொல்லி. ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொன்னால், இந்தியா அப்படியே இருக்கட்டும், ஆனால் வரக்கூடிய நாட்களிலே இந்திய பாரத அன்னையாக வரட்டும் என்று சொல்லி அவர் வாழ்த்தினாராம். என்னென்றால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்தியா தேசம் மேலே அவ்வளோ ஒரு பற்று, தன்னுடைய ஒவ்வொரு ரத்தமுமே இந்தியாவுக்குத்தான் என்று சொல்லி, எனக்கு சாவு வந்தாலும் பயப்படுவதில்லை என்று சொல்லி. ஏனென்றால் சிறு வயதிலே அவர்கள் படித்த புத்தகம் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டிலே அந்த போராட்டத்திற்காக அவருடைய விடுதலைக்காக போராடிய ஒரு பெண், அவளுடைய புத்தகத்தை அவள் படித்திருக்கிறார்கள். படித்த நாளிலிருந்து அவளுக்கு அவர்களைப் போல வர வேண்டும், நம்ம நாட்டு மேல் ஒரு பற்று இருக்க வேண்டும், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்க நாட்டில் அவளுக்கு அந்த ஒரு புத்தகத்தை படித்த ஒரு அவளுக்கு அந்த ஒரு வெறித்தனமாக அவர் இருந்தது. யார் கேட்டால், ஸ்கூலில் கேட்டால் கூட நீ டாக்டராக வர போறியா அல்லது டீச்சராக வேண்டுமா என்று கேட்டால், நான் ஜோன் ஆஃப் ஆர்க்கை போல் வர வேண்டும் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு வீட்டில் அவர்கள் எப்படியெல்லாம் நடிப்பார்களோ ஜோன் ஆஃப் ஆர்க், அதே போல் நடித்தும் காமிப்பார்களாம். அந்த அளவுக்கு இந்திரா காந்திக்கு சிறு வயதிலிருந்தே அப்படி நாட்டு மேல் ஒரு பற்று இருந்தது. எதையும் செய்ய ரெடியாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால், அவர் பிரதமராக மாறின பிறகு வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக, அதே ட்ரெஸ் தான், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அவருக்கு ஒரு எளிமையான ஒரு தோற்றம் தான். பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனாலும் அந்த ஒரு பதவிக்கு ஏற்றபடி அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எல்லார் மேலேயும் ஒரு கரிசனை உண்டு. அவர்களுக்கு வீட்டில் போனாலும் அவள் காலையில் 4:30 மணிக்கு எழும்புகிற பழக்கம் உண்டாம். எழும்பி காலையிலே அவர்கள் அந்த ஆஃபீஸில் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் சைன் போட்டு விட்டு 7:30 மணிக்கு அதுக்கு பிறகு உடற்பயிற்சி எல்லாம் செய்துவிட்டு 7:30 மணிக்கு தன் பேத்தியுடன் சேர்ந்து மார்னிங் காலை உணவு அருந்து வரலாம். அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஆஃபீஸ் போய்விட்டு அங்கே பொதுமக்கள் பார்க்க வந்ததுன்னா அவளையும் பார்த்து விட்டு ஆஃபீஸில் போய் லெட்டர்ஸ்க்கெல்லாம் பதில் எழுதிவிட்டு பிறகு மத்தியானம் அந்த ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்த்துவிட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்து விடுவார்களாம். வந்து அங்கே பேத்தியோடு சந்தோஷமாக அவள் சாப்பிடுவது உண்டு. இரவு நேரம் அதே போல் 7:30 மணிக்கு அவர்களுடனே சேர்ந்து சாப்பிட்டு, இப்படி குடும்பத்தினர் அவருடைய அந்த பொறுப்பு, குடும்பத்திலே வந்தால் என்ன எப்படி இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு, அரசியல் ஆஃபீஸில் போனால் அவள் எப்படி அரசியலில் எப்படி இருக்க வேண்டும், அப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒரு தனித்தன்மை கொடுத்து அப்படி அவர்கள் வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் மேலே ஒரு பெரிய ஒரு கரிசனை இருந்தது. இந்தியா நாட்டு மேலே பெரிய ஒரு பற்று இருந்ததுனால அவள் கடந்து வந்த பாதை நினைக்கும் போது அநேக துயரங்கள் அவள் வாழ்க்கையிலே நடந்தது. என்றாலும் துணிகரமாக எல்லா முடிவுகளையும் அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்த ஒரு பெண்மணி தான். நம்ம இந்த நாளிலே அவன் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அப்படி ஒரு துணிகரமாக ஒரு துணிச்சலாக இருந்த ஒரு நியாயாதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வேதாந்தத்திலே நியாயாதிபதிகள் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதிலே 12 நியாயாதிபதிகள் வருகிறார்கள். அந்த 12 பேரில் இவள் தான் ஒரு பெண் நியாயாதிபதி என்று சொல்லும்போது தெபொராள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் அவள் நியாயாதிபதி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே அவர்களை பற்றி வருகிறது. 4வது அதிகாரத்திலே 4வது வசனம், நம்ம காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள், அவருடைய கணவனுடைய பெயர் லபிதோத். இவள் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். தீர்க்கதரிசி அதே நேரத்திலே ஒரு நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஜனங்களே நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருந்த அந்த எப்ராயிம் மலை தேசம் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் உள்ள ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே இருந்து
இஸ்ரவேல் ஜனங்களே அவள் வருகின்றவர்கள் என்னென்ன பிரச்சனைலாம் கொண்டு வருவார்களோ என்ன அவளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இருந்து அவளுக்கு நியாயம் கொடுத்து நியாயம் விசாரித்து கொண்டு அங்கே இருந்தவர்கள் தான் இந்த தெபோராள். இவள் ப்ராஃபட், இவர் தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி, அது மட்டுமல்ல ஒரு குடும்ப பெண். அதில் இப்போ லெபிதோத் அவருடைய கணவனின் பெயர். 3 விதமாக ஸ்பிரிச்சுவல் ரோல் அவர்களுக்கு உண்டு. ஸ்பிரிச்சுவல் ரோல் என்றால் ஆண்டவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று அவர் என்ன மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்குறாரோ அதை மக்களுக்கு தீர்க்க தரிசனமாக பெற்று ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பது அவருடைய வேலை. அதான் ஸ்பிரிச்சுவல் ரோல். இனி பார்க்கும்போது டொமஸ்டிக் ரோல் என்று பார்த்தோம்னு சொன்னால் கணவன் பிள்ளைகளை பற்றி சொல்ல அவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் கணவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பமாக தான் ஜீவித்திருப்பார்கள். குடும்பத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ரோல் உண்டு அவர்களுக்கு. அதற்கு போக பொலிட்டிக்கல் ரோல், அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு நியாயாதிபதியாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். நியாயாதிபதி புஸ்தகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜனங்கள் நன்றாக இருக்கும்போது ஆண்டவரை மறந்து விடுவார்கள். அதுக்கு பிறகு அந்நிய தேவர்களை வணங்குவதும் துன்மார்க்கமான வழியில் ஜீவிப்பார்கள். ஆண்டவர் கோபம் வரும். ஒரு எதிரியை வேறு நாட்டில் உள்ள ராஜாக்களை அங்கே அனுப்பி அவர்களை ஒடுக்க ஆண்டவர் செய்வார். உடனே இவரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அபயமிடுவார்கள். உடனே ஆண்டவர் இறங்கி ஒரு நியாயாதிபதி, ராஜா ஆட்சிக்கு முன்பதாக இந்த நியாயாதிபதியில் இவர்களை நியாயம் விசாரிக்க ஆண்டவர் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த தெபோராள் இருக்கும்போது யாருன்னு சொன்னால் கானானிய ராஜாவான எபின் என்று சொல்லக்கூடிய அவன் தான் அந்த நாட்களில் 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 2வது வசனம், கர்த்தர் அவளை ஆசூரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். துன்மார்க்கமாக இவர் விக்கிரகாராதனை எல்லாம் இதெல்லாம் செய்து ஆண்டவருக்கு துக்கப்படுத்தும் நேரத்திலே இவர் இப்படி ஒவ்வொரு மற்ற ராஜாக்களை இங்கே அந்நிய ராஜாக்களை இங்கே அனுப்புவார். அப்பொழுது அனுப்புவது யாருன்னு சொன்னால் கானானிய ராஜாவான யாபீன். அவன் 20 ஆண்டுகள் இவர்களை ரொம்ப ஒடுக்கினான். இவர் கர்த்தரிடம் முறையிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த நியாயாதிபதியாகிய தெபோராளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இங்கே அவர்கள் எடுத்த அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, நியாயாதிபதி மட்டுமல்ல, இவள் ஒரு பாடலை ஏற்றக்கூடிய ஒருதான் இருந்தால். இங்கே பார்க்கிறோம் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவர் பாடினது தெபோராளும் அபினோஹாமின் குமாரன் பாராக்கும் பாடியதான்னு சொல்லி அது ஃபுல்லாகவே ஆண்டுடைய நாமத்தை எப்படி அந்த இஸ்ரவேல் இவர்களை நியாயாதிபதியாக அவர் எடுக்கும்போது பொறுப்பை ஏற்கும்போது எப்படி இருந்தது, ஆண்டவர் எப்படி எல்லாம் அதை மாற்றிக்கொண்டதுன்னு சொல்லி பாடலாக இங்கே எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாடல், ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு பெண்ணுமாக நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே என்ன நிலைமையிலே நியாயாதிபதியாக பொறுப்பெடுக்கும்போது இஸ்ரவேல் தேசம் எந்த சூழ்நிலை இருந்து என்று பார்க்கும்போது இல்லை 6-7 வசனங்களை பார்த்தோம் சொன்னால் 6வது வசனத்திலே யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. பெரிய பெரிய ரோடு இதெல்லாமே ரொம்ப பாழாய் கிடந்தது. அது மட்டுமல்ல மக்கள் பக்க வழியாக நேராக அவர்களால் நடந்து போக முடியாது. ஏனென்றால் காலநீர் அந்த அளவுக்கு இவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். பெரிய பெரிய ரோடு வழி நாடுகளிலே போய் அயல் நாடுகளிலே போய் வர்த்தகம் எல்லாம் மறுத்து இதுக்காக போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகள் எல்லாம் இவர் அடைத்து விட்டார்கள். இவர்கள் எப்படி பக்க வழியாக தான் இவர்கள் போக முடியும். 7வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயின என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவதற்குள்ள அந்நிய ராஜாக்கள் மட்டுமல்ல, அவருடைய ராஜாவுடைய நாட்டு மக்கள்னால் மட்டுமல்ல தொந்தரவு, இவர்களுக்குள்ளே அடிக்கடி வாக்குவாதம் வரும். அவர்களுக்குள்ளாலே பல சண்டைகள், பிரச்சனைகள், ஒற்றுமை கிடையாது, ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அதான் அந்த நாட்டிலே தான் இந்த ஒரு தெபோராள் நியாயாதிபதியாக இங்கே நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது பாராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மிலிட்டரி லீடரை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள். 6வது வசனம், 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரிலும் செபுலோன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியை சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்தில் வர இழுத்து அவனே உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளை இடவில்லையா என்று சொல்லி பாராக்கிடம் தெபோராள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லவில்லையா, நீ செபுலோன் நப்தலி இவர்கள் 2 கோத்திரத்தில் இருந்தும் 10,000 பேரை அழைத்து கொண்டு யாபீன் சேனாதிபதியாகிய அவருடைய சேனாதிபதியாக சிசராவையும் அவர்களுக்கு எதிராக நீ போய் 10,000 பேர் அழைத்து கொண்டு நீ போக வேண்டும், நான் அவர்களை உன்னுடைய கையில் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்று சொல்லவில்லையா என்று சொல்லி அவள் கேட்கிற தைரியமாக ஒரு பெண் நியாயாதிபதியாக இருந்த பிறகு கூட அந்த பாராக்கிடம் அவள் கேட்கிறாள். அவன் என்ன சொன்னால் அதற்கு பாராக்கு என்னோட கூட வந்தால் நான் போவேன். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ என்னோடு கூட வந்தால் நான் போகிறேன். இவர் பெரிய ஒரு மிலிட்டரி லீடர் கிடையாது. தெபோராள் ஆர்டினரி உமன் தான், ஆர்டினரி சாதாரணமான ஒரு பெண் தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை இருந்தது. தீர்க்கதரிசியானவர்கள் இவர்களெல்லாம் நியாயத்திற்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
இவன் சொல்கிறான், நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன், இல்லை என்றால் நான் போக மாட்டேன் என்று சொல்லி அந்த பாராக் சொல்கிறான். உடனே இவன் என்ன சொல்கிறான் சொன்னால், அதற்கு நான் உன்னோடைய கூட நான் நிச்சயமாக வருவேன், ஆனால் இந்த இதிலே உனக்கு வரக்கூடிய பெண் உனக்கு வராத ஒரு பெண்ணுக்கு தான் என்று சொல்கிறார். அந்த பெண்ணை பற்றி நாம் கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் சிசரா இங்கே அவன் சாகவில்லை, அவள் ஒரு பெண் தான் கொள்கிறாள். அதான் அது இந்த இப்பொழுது நாம் பார்க்க வேண்டாம். இப்பொழுது தெபராலை மட்டும் நாம் பார்த்து விடுவோம். அடுத்த வாரத்திலே மீதி அந்த பெண்ணை பற்றி நாம் பார்க்கலாம். ஏன்னா அநேக பெண்களை பார்த்து மிச்சம் பெருசு வேதாந்தத்தில் நல்ல ஞானமாக கையில் பெரிய பெரிய அல்ல, அவள் பெரிய படித்தவர்களோ பெரிய பதவியுடையவர்களோ கிடையாது. என்னென்ன இருக்கிறதோ என்னென்ன அவைலபிளாக இருக்கிறதோ அதை வைத்து பெரிய பெரிய காரியங்களை சாதனைகள் எல்லாம் நம்முடைய வேதாந்தத்தில் உள்ள பெண்கள் செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ படிப்பு, எவ்வளோ வசதி என்ன இருந்தாலுமே நாம் அதை பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்துகிறோமா? மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவிகளாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெண்ணை பற்றி நாம் யாகேல்னு சொல்லக்கூடிய பெண், அதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இங்கே எவ்வளோ என்ன செய்கிறாள்? புறப்பட்டு போகிறாள். கூடவே தெபொராலும் போகிறாள். நான் வரமாட்டேன் என்று சொல்லவில்லை. நீ ஆம்பளை தானே, இதுக்கு என்ன நான் என்ன செய்ய முடியும்? நான் இதில் எனக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் எப்படி நான் உன் கூட வர முடியும் என்று சொல்லி அவள் சொல்லவில்லை. உனக்கு பின்னாலே 10,000 பேர் இருக்கிறார்கள், போர்வர்கள் இருக்கிறார்கள், சேனை இருக்கிறது, எதற்காக நீ பயப்படுகிறாய் என்று அவள் சொல்லாமல், நான் உன்னோட கூட வருகிறேன், ஆனால் இதிலே கிடைக்கக்கூடிய இந்த கர்த்தர் இந்த சிசரா ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவள் கூடவே போகிறாள். என்ன நடந்துன்னு சொன்னால், அந்த ஜனங்கள் கூட சிசேரனுடைய சேனை கூட யோபியனுடைய அந்த அரசனுடைய போர் வீரர்கள் அவள் சேனை ரதம் எல்லாத்தும் கூட இவர்கள் எதிர்த்து போய் அவர்களை வெற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவனும் போய் அவன் இறந்து விடுகிறான். ஆனால் அதை பிறகு பார்ப்போம் என்று நான் சொன்ன போல அடுத்த வார்த்தையை பார்ப்போம். நியாமினை அந்த இடத்திலே ஆண்டு வெட்கப்படுத்தும்படி இவன் மூலமாக செய்தார் என்று பார்க்கும்போது, இல்லை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தெபொராளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சாதாரண மக்களை வைத்து அசாதாரண காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் பெரிய ஆட்களாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஒரு டிவைன் விஸ்டம், தெய்வ ஞானம் நமக்கு தேவை. ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது நாம் பயந்து போய் இல்லாதபடி, இந்த பாராக் பயந்து போய் இல்லாதபடி, எந்த நேரமும் நமக்கு தெபொராள் போல ஒரு தைரியமான ஒரு ஆள் நம்ம கூட வர முடியாது. நாம் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பல நேரங்களில் வரும். அந்த நேரங்களில் யார்? தேவன் நம்மோடு கூடி இருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை நம்ம எளிதாக செய்யலாம். அவர் நம்ம கூடவே வந்தால் எத்தனை பேர் நம்ம கூட 1000-10,000 பேர் வந்தால் கூட நம்மால் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு கூட வரும்போது எளிதாக இதை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இங்கே அவள் தைரியமாக இந்த காரியத்தை செய்யறான்னு பார்க்கிறோம். ஆண்டோடும் சொல்லவில்லையா என்று சொல்லி தைரியமாக அந்த பாராக்கிடம் அவள் கேட்கிறாள். அதை அவள் எடுத்து அந்த பொறுப்பை எடுத்த நேரத்திலே அங்கே இருந்த சூழ்நிலை ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. மக்களெல்லாம் ஒரு பயத்திலே இருந்தார்கள். எப்படி இது அவன் ஒடுக்கிறானே, இனி இதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்ற ஒரு பயத்திலே அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமில்லை, அவர்களுக்குள்ளாலே ஒரு விவாதம். இவள் நியாயம் விசாரிக்கிறாள். இவளை தன்னிடம் வரும்போது ஒவ்வொருவருக்கும் அவளுடைய பிரச்சனை, அவர்களுக்குள்ளாலே உள்ள பிரச்சனை, வெளியிலிருந்து வரக்கூடிய ராஜாக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இவர்களுக்குள்ளாலேயே அடிக்கடி சண்டை பிரச்சனைகள் வருவதை இவள் அதையெல்லாம் நியாயம் விசாரித்து அவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை அவள் கொடுக்கிறாள். அதுக்கு பிறகு இவர்களுக்கு உள்ளாலேயே ஒரு நல்ல ஒரு உந்துதல் வருகிறது. இவர்களே ரெடியாகி அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க போகிறாள் சொன்னால், அது எல்லாமே அவர்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ், அந்த ஒரு ஞானமான சில ஆலோசனைகள், அறிவுரைகள் கூடுற ஒரு காரணத்தினால்தான் இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இவள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அந்த கானானிய ராஜாவுக்கு இந்த சேனாதிபதிக்கு எதிராக இவள் போகிறாள் சொன்னால், இவள் அங்கேருந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தாள். அந்த பயத்தோடு இருந்த மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, இந்த பயத்தோடு இருந்த சேனாதிபதிக்கு பாராக்குக்கும் நல்ல ஒரு தைரியம். இவள் போன உடனே அவன் கூட போகிறான்னு சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். குடும்பங்களை பார்த்தால் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும். ஆனால் பல பெண்களை பார்த்தோம்னு சொன்னால் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை இன்னும் கூடுதலான அவர்கள் வார்த்தைகள், வாயில் வரக்கூடிய வார்த்தைகள், 1-2 விஷயங்களை கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களும் அதை ஆட் பண்ணி அந்த குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கிற ஒரு சில பேர் பேசிக்கொண்டால் கூட இவர்கள் அங்கே போய் நுழைந்த பிறகு ஒன்றுமே இல்லாமல் இந்த குடும்பம் ஆய்வுடைய உனக்கும் எனக்கும் ஒன்றுமே வேண்டாம் என்ற அளவுக்கு இவர் பிரித்து விடுவார்கள். நாம் பிரிந்திருக்கிற குடும்பங்களை என்னென்னால் இவள் இருக்கும்போது எல்லாம் பாதைகள் எல்லாம் வழிகள் எல்லாமே எப்படி இருந்தது நாம் பார்க்கிறோம். பக்க வழியாக நடந்து கொண்டிருந்தது பாழாய் கிடந்துன்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஃப்ராக்சர் நிலைமையிலே இருந்த ஒரு தேசம். ஆனால் எவ்வளோ அதை ஒரு கம் வைத்து ஒட்டினது போல் எல்லாவற்றையும் அப்படி
மக்களுடைய பயத்தை அவள் தீர்த்தாள். ஒரு உற்சாகத்தின் ஆவி ஒரு தைரியமாக அவளுக்கெல்லாம் எடுத்து ஒரு நியாயத்தை விசாரித்து அவளுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்த ஒரு காரணத்தினால் நான் திரும்ப ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு குடும்பங்களிலே சமாதானம் நம் மூலமாக இருக்கிறது, இல்லை சமாதானமாக இருக்கக்கூடிய குடும்பங்களை நாம் பிரித்து விடுறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவள் அங்கே பார்க்கும்போது அப்படி ஒரு மனிதர்கள், அந்த மனுஷர்கள் எல்லாம் ஜனங்கள் ஒரு பயத்திலே இருந்தார்கள். பாதி வழியாக போக முடியாது. அவர்கள் நான் சாதாரணமாக போகக்கூடிய பாதி வழியாக போகாமல் பக்க வழியாக அவர்கள் நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. பக்கத்தில் உள்ள நாடுகளில் போய் வர்த்தகங்கள் அவங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ரோடுகள்லாம் அந்த கானானியர் ஆக்குபை பண்ணி கொண்டார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு பெண் நியாயாதிபதியாக இருந்து, ஒரு தீர்க்கதரிசி ஆண்டோடிலிருந்து ஒரு வல்லமையை பெற்று, வார்த்தைகளை பெற்று இந்த ஜனங்களை வழிநடத்தி சென்றாள் என்றால் சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த புதிதாக வரக்கூடிய அந்த பாராக்கு அந்த ஒரு லீடரை ஒரு உற்சாகப்படுத்தி இந்த போருக்கு அவன் ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி இவள் கொண்டு போகிறான்னு சொன்னால் நாம் அதை சிந்து பார்க்க வேண்டும். பல குடும்பங்களை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்குள்ளாலே கூட பிரச்சனைகளை பெற்றோர் உண்டாக்கி விடுவார்கள். ஒரு பிரிவினையின் ஆவி, ஒரு மூத்தவனை பிடிக்கும் அல்லது இளையவனை பிடிக்கும், மூத்தவனை பிடிக்காது இளைவனை பிடிக்கும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வந்து குடும்பத்துக்குள்ளாலே ஒரு பிரிவினை ஆவி வந்தால் எப்படி இருக்கும்? நன்றாக ஒரு ஒற்றுமையாக போய்கொண்டிருக்கும் குடும்பங்கள் சீக்கிரமாக சீரழிந்துவிடும். அப்பொழுது எதிரியானவன் உள்ளே வருவான். ஆண்டவர் தான் இவள் அது மட்டுமல்ல, இவர்கள் என்ன செய்தாலும் சொன்னால் அந்நிய தேவர்களெல்லாம் வணங்க ஆரம்பித்தார்கள். விக்கிரக ஆராதனை எல்லாம் இவள் செய்த ஒரு காரணத்தால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையுமே இப்படிப்பட்ட காரணம் செய்யும்போது தான் ஆண்டவர் எதிரியை இவர்களுக்கு ஏவி விட்டு அந்த எதிரியை இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான்னு பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதுமே படித்து பார்க்கும்போது ஒவ்வொரு மோபியர், அம்மோனியர், மீதியானியர் இவரெல்லாம் வந்து இவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களை அனுப்புவார், எதிரியை அனுப்புவார். ஆனாலும் திருந்த மாட்டார்கள். போல தான் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தால், சோதனைகள் வந்தால் கூட அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல மாட்டோம். சிலர் என்ன பண்ணோம், அந்த பிரச்சனை வரும்போது அதிலே இருந்து கொண்டு இவள் எழுந்தாள். பார்க்கும்போது 12ஆம் வசனம், 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விழி தெபொராலே விழி பாட்டு பாடு பாராக்கை எழும்பு. நாம் படுத்த நிலைமையில இல்லாதபடி எழும்ப வேண்டும். உட்கார்ந்து கொண்டு உள்ள எல்லாவற்றையும் முறுமுறுப்பேன் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த போல இப்படி வந்த நாள் தானே இது நடந்தது, அவள் அப்படி செய்தனால் தானே இப்படி வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொன்றாக நாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்டிங் ஸ்பிரிட் நம்மளை இல்லாதபடி ஒரு எல்லாவற்றையுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு, ஒரு ஆவி நம்மிடம் இருக்க வேண்டும். பிரிவினையின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் நம்ம இருந்தால் நிச்சயமாக குடும்பம் நிலைமையில் நடத்தி கொண்டு போக முடியாது. இங்கே பார்க்கும்போது தெபொராள் அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து அவள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தால் சொன்னால் அந்த ஒரு கானானிய சேனாதிபதி, அந்த ராஜாக்கள் சேனை எல்லாத்தையும் முறியடித்தாலும் சொன்னால் இவளுடைய ஒரு சொந்த ஒரு தனிமையான ஒரு ஞானத்தினாலோ கிடையாது. ஆனால் ஆண்டோடமுள்ள அந்த பேர் சமர்த்தின் அடியிலிருந்து ஆண்டோடமிருந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை பெற்று இந்த ஜனங்களுக்கு ஒரு நியாயத்தை விசாரித்து அவளை நல்ல வழியிலே நடத்தி கொண்டு போன ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு காரியம் நடந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அப்படியே இருந்துவிட்டு முறுமுறுத்து கொண்டு கம்ப்ளைண்ட் வந்த இதெல்லாம் நடந்ததெல்லாம் பற்றி வருகின்ற ஒவ்வொருடமும் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லி கொள்ளாதபடி தைரியமாக எழும்புங்கள். நான் வருகிறேன் கூட, நான் போய் இந்த காரியங்களை சமாளிக்கலாம் என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் குடும்பத்தை எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட வருகிறேன், உங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது, இது ரொம்ப ஈஸியானதான், ஆண்டவர் நிச்சயமாக இதிலிருந்து உங்களை விடுதலை தருவார்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லி நான் குடும்பங்களுக்கு ஒரு உதவி செய்த குடும்பங்கள் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதுமே நம்மை பற்றியே யோசித்து கொண்டு இருக்காதபடி பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு கிருபை இருக்க வேண்டும். இவளுக்கு குடும்பம் இருக்கிறது, ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு தாய் ஆக ஒரு அன்னையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதான் படிக்கிறோம். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் யாரும் இவளை எழுப்பிவிடவில்லை, ஆண்டவர் எழுப்பிவிடவில்லை, அல்லது ஜனங்கள் எழுப்பிவிடவில்லை, இவ்வளாகவே தான் அவள் இப்படி ஒரு சூழ்நிலையே இருந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இஸ்ரவேல் தேசம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது, ஏன் இதை எழும்பி இதிலிருந்து நாம் ஒரு மீட்சியை கொடுக்கக்கூடாது என்று அவளை தான் நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, அவள் நியாயாதிபதியாக வரும் அளவும் அந்த இடங்கள் எல்லாம் பாழாய் போய் கிடந்தன என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அவள் பாடல் பாடுகிறாள். ஆண்டு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும், மக்கள் எப்படி திரும்பி வந்தார்கள் எல்லாவற்றையும் வைத்து அவள் ஆனந்தமாக ஒரு பாடல் எழுதுகிறான்னு சொன்னார். நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் வரும், கஷ்டங்கள் பாடல் நிரந்தரமாக இருப்பதில்லை, அது கொஞ்ச நாட்களுக்கு தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது உலகத்திலே. அடுத்தது ஒரு சந்தோஷம் வந்தால் அடுத்த ஒரு சங்கடமாக வரும், சங்கடம் வந்தால் சந்தோஷம் வரும். ஆனால் எல்லா நிலைமையிலையும்
மனரம்யமாக நடந்து கொள்ள நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இறுதி வரையிலும் நம் சமாதானமாக ஜீவிக்கலாம். நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் நம்மை போல மற்றபடி கஷ்டப்படுகிறவர்களுக்கும் நல்ல ஒரு வார்த்தையில் சொல்லும்போது, நல்ல ஒரு உற்சாகமான தைரியமான வார்த்தையில் சொல்லும்போது, எப்படி அவன் பயந்து இருந்தானோ, ஆனால் அவள் கூடவே போன உடனே அவன் தைரியமாக போகிறதை பார்க்கிறோம். வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே இந்த மோட்டிவேஷனல் அந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவி நம்மளை இருக்க வேண்டும். அவள் குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லெவல் எல்லா லெவல்லையுமே தேவரால் அவ்வளோ தைரியமாக முடிவுகளை எடுத்தாள் என்று பார்க்கும்போது நாமும் சிந்து பார்க்க வேண்டும். எங்கே ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கின்ற இடங்களானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எல்லா இடத்திலும் நம் மூலமாக நம்மை பற்றி இவள் வந்தாலே அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வந்துவிடுமே, ஒரு சமாதானம் வந்துவிடுமே என்று பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இவர் இடைக்கின்றவர்கள் அல்லவா. அவரோட கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் போய் பேசிவிட்டாலே எல்லாவற்றையும் அவரோட வார்த்தையினாலே, அன்பான வார்த்தையினாலே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் தருவார்கள் என்று சொல்கிற அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். தேபோராளை பற்றி வேதாந்தத்தில் அநேகமான பெண்கள் வருகிறார்கள். நாம் படிக்க தான் செய்கிறோம், அவர்களை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இந்திரா காந்தியை பற்றி நான் சொன்னேன். அவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், துயரங்கள், தன்னுடைய கணவனுடைய திடீரென்னு ஹஸ்பண்டுடைய இறப்பு, அதன் அடுத்த பிறகு தகப்பன் நேருடைய இறப்பு, தன்னுடைய மகன் சஞ்சய் காந்தியோட இறப்பு, இப்படி வரிசையாக அவர்களுக்கு வாழ்க்கையில் வராத சோதனை தோல்விகள் எதுவுமே கிடையாது. ஆனாலும் எல்லாவற்றிலும் நின்று தைரியமாக நாட்டிலே அரசு எவ்வளோ எதிர்ப்புகள் அவர்களுக்கு இருந்தது, இவ்வளோ நல்ல முறையில் நடத்தி சென்ற பிறகும் அவளுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி எதற்குமே பயப்படவில்லை. ஏழைகளுக்கு கொடுப்பதில் அவள் பயங்கரமான ஒரு உற்சாகத்தோடு கொடுக்கின்றவர்கள். ஒரு முறை அப்படித்தான் தன்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு டைப்பிஸ்ட் அவளுக்கு திருமணம் ரெடி பண்ண வேண்டும். அங்கேயே ஒரு பையனை லவ் பண்ணி கொண்டிருந்தால் உடனே அழைத்து கேட்டார்கள். அழைத்து 2 பேரும் இஷ்டப்படுகிறீர்களா என்று சொல்லி திருமணத்தை நடத்தி வைத்து அங்கேயே அவர்கள் ஒரு வீட்டையும் அவளை கட்டி கொடுத்து அங்கே வைத்தார்களாம். இன்னும் பார்க்கும் ஒரு ஷூ பாலிஷ் போடுற ஒரு பையன், அவன் நல்ல முறையில் அவனுடைய பேச்சு கொடுத்து கொண்டு இருக்கும்போது அவன் நல்ல அறிவாளியாக தெரிகிறதே என்று பார்த்து அவனை இன்ஜினியரிங் படிக்க வைத்தார். படித்து நல்ல நிலைமையிலே அவன் பெரிய ஆளாக வந்து பெரிய பெரிய கம்பெனி வேலை கிடைத்தது. அதனால் அவன் என்ன சொன்னான், உங்கள் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்கிறேன், எந்த உச்ச நிலைமை கொண்டு வந்தவர் நீங்கள் தானே, நான் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கிறேன் என்று சொன்னான். நான் அதுக்காக அந்த நாளில் நான் இந்திரா காந்தி அம்மாவை பற்றி ஏன் எடுத்தேன் என்று சொன்னால், அவள் பெரிய ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள், நன்றாக கற்றவர்கள், அவ்வளோ உச்ச நிலையில் இருந்த பிறகு கூட அவர்கள் குடும்பத்தில் எப்படி குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஃபேமிலி ரோல், குடும்பத்திலே ஆற்ற வேண்டிய நம்முடைய செயல்கள் என்ன, அதிலேயும் நாம் குறை வைக்கக்கூடாது. சிலர்களை பார்த்தோம்னு சொன்னால் ஆஃபீஸில் பெரிய பொசிஷனில் இருந்தால் வீட்டில் உள்ள காரியங்களை பார்க்கவே மாட்டார்கள். பிள்ளைகள் அவர்கள் பார்ப்பது என்றால் ரொம்ப அரிதாக இருக்கும். அந்த அளவுக்கு இருப்பார். ஏன் அவர்களுக்கென்று அந்த நிலைமையிலே இருந்து கூட பிரதமராக இருந்த பிறகு கூட அவர்கள் காலையிலே பிள்ளைகளோடு தான் பேரன் பேத்தியை கூட தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார்களாம். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து விடுவார்கள். மத்தியானம் அதுபோல் பிள்ளைகள் கூட இரவு சாப்பாடும் அதே போல் யார் யாருக்கு என்ன கடமையில் செய்ய வேண்டுமோ அதே நேரத்திலே ஆஃபீஸில் போனால் அரசியல் ரீதியாக அவசர சட்டங்கள்லாம் வரந்து அவ்வளோ ஒரு நாட்டுக்கு பாகிஸ்தான் கூட இப்படி பல போர்கள் பல காரியங்கள்லாம் வந்தது. அதனால் தான் நம்ம இறந்த பிறகு பெரிய உலகத்திற்கே உள்ள ஒரு பெரிய ஒரு தலைவை இழந்து விட்டோம்னு சொல்லி இங்கிலாந்து நாட்டு அரசி எலிசபெத் அவர்கள் செய்தி அனுப்பியிருந்தார்களாம் என்று பார்க்கும்போது எல்லா நாடுகளுமே அவர் இறப்புக்கு நல்ல ஒரு பயங்கரமான செய்திகளை அனுப்பினார்கள் சொன்னால் அவர் வாழ்ந்த ஒரு காலம், அவர் வாழ்ந்த ஒரு எப்படி வாழ்ந்தார்களோ அதனால் தான் நாம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று சொல்லாதபடி நம் கண்கள் மூடிய பிறகு நம்மை பற்றி 4 வார்த்தை நல்லபடியான வார்த்தைகளே மற்ற சொல்லும்படியான வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் அதனால் பிரயோஜனம். அவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த நாள் வரையிலும் அவர் எல்லா மதத்தினரும் எதை எடுத்தாலும் அவரை பற்றி கோட் பண்ணுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிறான்னு சொன்னால் அவர் வாழ்ந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை அவர் செய்தார், எப்படி ஜனங்கள் மேலே எவ்வளோ மனதுகினார், எப்படியெல்லாம் அவர் எதிர்க்க வேண்டிய காரியத்திலே எதிர்த்தால் எல்லாவற்றையும் அதனால் தான் அவள் இந்த நாள் வரையிலும் அவரை மற்ற ரிலீஜியஸ் பீப்புள் கூட மற்ற மதத்தினர் கூட இவர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலான்னு சொன்னால் அவர் இறந்த பிறகும் அவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவருடைய சிறந்த குணங்களை வைத்து தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளே நாம் சத்தியங்களை கேட்கிறோம். எல்லா ஆலயங்களுக்கு செல்கிறோம். ஒவ்வொரு வாரமுமே நாம் சத்தியத்தை கேட்கிறோம். வாரங்கள் மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, மற்ற நாட்களிலும் கூட நாம் தேவ சத்தியத்தை கேட்கிறோம். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். தேபோராளை ஆலோசித்து பாருங்கள். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் எப்படி தன்னுடைய தொண்டை ஆற்றினால் எல்லா ரீதியிலும் ஃபேமிலி குடும்ப ரோல்லே இன்னும்
ஸ்பிரிச்சுவலாக அந்த பேரிச்ச மரத்திலே உட்கார்ந்திருந்து, அடியிலே உட்கார்ந்திருந்து ஜனங்களை விசாரித்து அந்த குழப்பமான சூழ்நிலையிலே அதையெல்லாம் ஒரு நல்ல ஒரு சமாதானமாக கொண்டு வரதுக்கு அவள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும், அதுபோல் குடும்பங்கள் பிரிந்திருக்க குடும்பங்களை இணைப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இணைந்திருப்பதை பிரிப்பதற்கு நாம் முயற்சி செய்யாதபடி ஒற்றுமையாக, அன்பாக, சமாதானமாக நடக்க நாம் ஒரு கருவியாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேலை பார்க்கிற இடங்களிலும் கூட பல பிரச்சனை இருக்கும். எல்லா கம்பெனிலும் பார்த்தா எல்லா வேலை பார்க்கிற இடத்துலேயே பல குரூப்ஸ் இருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் சண்டை போடுற மத்தியிலே நாம் சில வார்த்தைகளை அன்பாக பேசும்போது நிச்சயமாக அவர்களும் இந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். எனவே சத்தியங்களை கேட்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு கேரக்டர்லேருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்து இந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தால் அதுதான் முக்கியமான காரியம். கர்த்தர் தாமே செய்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பினே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே தேவரால் மூலமாக கொடுத்த செய்திக்காக உங்களுக்கு நன்றி. இந்த பாராக் ஒரு ஆணாக இருந்தால், ஒரு மிலிட்ரி லீடராக இருந்த பிறகு கூட தன்னுடைய மக்களை செபுலோன் நப்தலியிலிருந்து 10,000 பேரை அழைத்து கொண்டு போனால் நிச்சயமாக சிசராவின் சேனையும் கையிலே தருவேன் என்று நீர் சொன்ன பிறகும் அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் தேவரால் நீ வந்தால் நான் போவேன், இல்லை என்றால் போக மாட்டேன் என்று சொல்லி அந்த பயந்த சோகம் உள்ள அந்த பாராக்கையும் அந்த யுத்தத்துக்கு தைரியமாக நான் உன் கூடவே வருவேன் என்று சொல்லி எந்த போரை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பெண், உம்முடைய ஒரு தீர்க்கதரிசி, உம்மிடமிருந்து ஞானத்தை பெற்று அந்த ஒரு விசுவாசத்தோடு போய் அவர்களை மேற்கொண்டால் என்று பார்க்கும்போது, நாங்களும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் வணங்கினாலும், எத்தனை ஆண்டுகள் வேதாந்தத்தை நாங்கள் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக வரும்போது எல்லா விதத்திலுமே நாங்கள் ஃபெயில் ஆகிவிடுறோம். சுவாமி, இதை பார்த்துக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டங்கள் பாடல் வழியாக கடந்து வருகிறவர்களை பார்க்கும்போது ஒரு ஆறுதலான வார்த்தைகள், உற்சாகத்தின் வார்த்தைகள் சொல்லி தேவராலைப் போல நாங்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய பெண்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.